நான் குட்டீஸ்ட மிஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் நிதானம் மட்டும்தான். அந்த நிதானம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் நீங்க வேற லெவல்ல சாதிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு நான் இறங்கிடுறேன். ஒரு பாப்பா வந்து அவங்க அம்மா கூட வந்து ஒரு கடைக்கு, ஒரு மளிகை சாமான் வாங்குற கடைக்கு போனாங்களாம். அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட நிறைய பில் போட்டாங்களாம். உடனே அந்த கடைக்காரர் வந்து சொல்லியிருக்காரு, பரவாயில்ல பாப்பா, நீ எவ்வளவு வேணுமோ சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. பட் அந்த பாப்பா வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிருச்சான். உடனே அவங்க அம்மாவை பார்த்து, சொல்லுங்கம்மா பிள்ளைகிட்ட எடுத்துக்க சொல்லிருந்தோன்னே அம்மா சொல்லியிருக்காங்க, எடுத்துக்கடா எடுத்துக்கடா அப்படின்னு. அந்த பிள்ளை அப்பவும் வேணான்றுச்சான். அடுத்த செகண்ட் அந்த கடைக்காரர் பார்த்துட்டு, என்னம்மா நீ இப்படி சொல்ற, இந்தாம்மா புடிமா அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்துட்டாராம். உடனே வெளில வந்தோடனே அந்த அம்மா கேட்டாங்களா, ஏப்பா உனக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமே, ஏன் வந்து நீ எடுத்துக்கல அப்படின்னு. இல்லம்மா, என்னோட கை பாருங்க இத்தனோண்டா இருக்கு, நான் எடுத்திருந்தா 3 சாக்லேட் தான் வந்திருக்கும், ஆனா அந்த அங்கிள் நல்லா குண்டா, கை நல்லா பெருசா இருந்துச்சு, இங்க பாருங்கம்மா 9 சாக்லேட் இருக்கு அப்படின்னாராம். சோ அந்த குழந்தையோட நிதானம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு 9 சாக்லேட் வாங்கி கொடுத்துச்சு. இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் நிதானமா, அழகா உங்களோட காரியத்தை நவுத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்காத விஷயம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. நிச்சயமா நீங்களும் ஒரு ஸ்டேட் டாப்பராவோ இல்ல நேஷனல் லெவல் டாப்பராவோ வந்து இந்த சத்குருக்கு மேலும் மேலும் பெருமை வாங்கி தரலாம். சோ உங்களை பெத்த தாய், அவங்களை வந்து கண்டிப்பா என்னானாலும் அவங்களுக்கு தான் நீங்க முக்கியமா மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க இல்லாம நம்ம கிடையாது. அதோட சீஃப் ப்ரொடியூசர் யாருன்னா அப்பா. சோ இந்த அப்பா அம்மாவுக்கு நிறைய குழந்தைங்க வந்து இன்னும் நிறைய மரியாதை கொடுத்து அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்க கொடுக்க உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போகணும், இந்த ட்ரெஸ் இன்னைக்கு இங்க செலக்ட் பண்ணி அமைச்சது எங்க அம்மா தான். இது போட்டு போப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நான் போட்டு வந்திருக்கேன். லைஃப் நல்லா இருக்கு. சோ தயவு செஞ்சு எந்த கட்டத்துக்கு போனாலும் நம்மளை பெத்த அம்மா அப்பா அவங்க நம்மளுக்கு எது சொன்னாலும் கண்டிப்பா அது நல்லதுக்கு தான் இருக்கும். மேபி அது இப்போ அது கோவமா தெரியும், பட் பின்னாடி பார்க்கும்போது நல்லதா தெரியும்.